ஜனாதிபதி வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார். இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும். யாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு. ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார். நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம். நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள், வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள். இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள், அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள். இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு 12 வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு வெக்கம். சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு, நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள. ஆனால் கிளிநொச்சி நீதிபதி அவரோட கேட்க விரும்புகிறேன். சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையலை என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கணும், அல்லது தகுந்த காரணம் இருக்கணும். இந்த உணவு உறையுள் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கு போகல. ஆகவே நீதிபதிமாரிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால், அரசாங்கம் எதிர்க்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாயம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உணவு உறையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார். அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன். இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும்தான் வழங்கப்பட முடியும்.